பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த 4 அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகிறது. இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தாவேகாவிற்கு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அதிமுகவை உடைக்க நினைத்தும் முடியாத நிலையில் பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகிறது. ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அமலாக்கத்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வென்று 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். மேலும் தாவேகா அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கும் ஆதரவாக வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து இரு அணியினரும் சட்டப்பேரவை அதிமுக தலைவர் கொறடாவை தேர்ந்தெடுத்து பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் கடிதம் அளித்திருந்தனர். அதேபோல் இரு அணியினரும் எதிரணியை சேர்ந்த எம்எல்ஏக்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யுமாறும் அவரிடம் கடிதம் அளித்தனர். இதற்கிடையே சி.வி. சண்முகம் அணியில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகிய 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். மேலும் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மாறினர். இதனால் சி.வி. சண்முகம் அணியின் பலம் 15ஆக குறைந்தது. இந்நிலையில் சி.வி. சண்முகம் அணி எம்எல்ஏக்களான எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், கே. அன்பழகன் உள்ளிட்டோர் பழனிசாமியை சென்னை பசுமை வழி சாலையில் நேற்று சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் இரு அணியினரும் தலைமை செயலகம் புறப்பட்டு சென்றனர். அங்கு இரு அணிகள் சார்பிலும் தகுதி நீக்க நடவடிக்கை கோரி பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே அளித்த கடிதத்தை திரும்ப பெறுவதாக கடிதம் அளித்தனர். மேலும் அதிமுகவின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி, கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் பேரவைத் தலைவரிடம் கடிதம் அளித்தனர். ஒரு வழியாக அதிமுக உள்ளரசியல் முடிவுக்கு வந்த நிலையில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த 4 எம்எல்ஏக்கள் திடீரென ராஜினாமா. அதனால் மீண்டும் இடைத்தேர்தல், மீண்டும் கோடிக்கணக்கான செலவுகள். ஆனா இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இது வெறும் அரசியல் முடிவா அல்லது மக்களின் நம்பிக்கையை மீறும் செயலா? ராஜினாமாவிற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்தவுடன் அந்த தொகுதி பிரதிநிதி இல்லாத நிலைக்கு போகும். அதனால் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்காக பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே மீண்டும் தேர்தல் பணிக்காக பயன்படுத்தப்படும். ஒரு சாதாரண அரசியல் முடிவு முழு அரசு இயந்திரத்தையே மீண்டும் வேலை செய்ய வைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் பணம் எப்படி செலவாகிறது? ஒரு இடைத்தேர்தல் நடத்த பல கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இவிஎம் மிஷின்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் எல்லாம் மக்களின் வரிப்பணத்திலிருந்து செலவாகிறது. இதைத்தான் தற்போது பலரும் கேள்வி கேட்கிறார்கள். மக்கள் தேர்வு செய்த பதவியை நடுவில் விட்டு போனால் அதற்கான செலவை மீண்டும் மக்கள் ஏன் சுமக்க வேண்டும் என்று. இந்த விவகாரத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக தாக்க ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் கூறுவது மக்கள் நல பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் அரசியல் கணக்குகளுக்காக தேவையில்லாத தேர்தல் சுமை மக்கள் மீது திணிக்கப்படுகிறது என்பதுதான். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பதவியை விட்டு வெளியேறுவது மக்கள் கொடுத்த தீர்ப்பை அவமதிப்பது என்றும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சிலர் இன்னும் கடுமையாக இது ஜனநாயகத்தின் மீது விளையாடும் ஒரு அரசியல் நாடகம் என்று விமர்சிக்கிறார்கள். மக்கள் இதை எப்படி விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், தேர்தல் நேரத்தில் மட்டும் வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்கிறார்கள், வெற்றி பெற்ற பிறகு நடுவில் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் என்று கோபமாக பேசுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், 5 வருடம் வேலை செய்ய முடியாதவர்கள் ஏன் தேர்தலில் நிற்கிறார்கள்? மேலும் தேர்தல் வந்தாலே சாலை மறியல், லவுட் ஸ்பீக்கர் பிரசாரம், போக்குவரத்து பாதிப்பு, பள்ளி விடுமுறை, போலீஸ் சோதனை இவை எல்லாம் சாதாரண மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது. அதனால் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த விஷயத்தில் சமூக ஆர்வலர்களும் கடுமையாக விமர்சனம் வைக்கிறார்கள். அவர்கள் கூறுவது, மக்கள் ஓட்டு என்பது வெறும் அரசியல் கருவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. மேலும் அரசியல் லாபத்திற்காக அடிக்கடி இடைத்தேர்தல் உருவாக்குவது அரசு பணத்தையும் நிர்வாகத்தையும் வீணடிக்கிறது என்று விமர்சிக்கிறார்கள். தேவையற்ற ராஜினாமாவுக்கு கடுமையான விதிமுறைகள் விதிக்க வேண்டும், மீண்டும் போட்டியிட தற்காலிக தடை விதிக்க வேண்டும், மக்கள் கருத்து கேட்கும் சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஜனநாயகத்தில் தேர்தல் முக்கியம், ஆனால் மக்கள் கொடுத்த நம்பிக்கையும் முக்கியம். ஒரு தேர்தல் நடத்த அரசு இயந்திரம் முழுவதும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு, விவசாய பிரச்சனை, விலைவாசி உயர்வு, குடிநீர் பிரச்சனை போன்ற முக்கிய விஷயங்களில் கவனம் குறைய வாய்ப்பு இருப்பதாக சில நிபுணர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். 4 எம்எல்ஏ ராஜினாமா அது ஒரு சாதாரண அரசியல் செய்தி இல்லை. அது மக்கள் பணம், மக்கள் நம்பிக்கை, மக்கள் வாழ்க்கையை தொடும் விஷயம். அதனால்தான் இன்று பல தரப்பிலும் இருந்தும் கேள்விகள் எழுகிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? தேர்தலில் வென்ற பிறகு நடுவில் ராஜினாமா செய்வது சரியா, அல்லது அதற்கு கடுமையான சட்டங்கள் வர வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அரசியல் குறித்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.